வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ரேவதி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். விமானப்படை தளம் தாக்கப்பட்டதில் 7 பேர் பலி. பஞ்சாப் மற்றும் தில்லியில் விரிவான பாதுகாப்பு. பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஆலோசனை. தக்க பதிலடி தரப்படும் என ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை. பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். என்எல்சியில் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்க நடவடிக்கை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் விமானப்படை தளத்தை தாக்கிய 4 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் விமானப்படை வீரர்கள் 3 உயிரிழந்தனர். பஞ்சாப் மாநிலத்தில் பத்தான்கோட் விமானப்படை தளம் உள்ளது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் இங்கு ராணுவ உடையில் ராணுவ வாகனத்தில் ஊடுருவிய தீவிரவாதிகள் தாக்குதல் தொடுத்தனர். பல மணி நேரம் நடந்த இடைவிடாத சண்டையில் விமானப்படை வீரர்கள் 3 பலியானார்கள். விமானப்படை தளம் மற்றும் சக்கி ஆற்றங்கரையில் கடும் சண்டை நடந்தது. ஊடுருவல் நடத்திய 4 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் காலை 7:30 மணியளவில் சண்டை ஓய்ந்தது. விமானப்படை தளத்தின் மீது நடந்த இந்த துணிகர தாக்குதலை அடுத்து இந்த பகுதிக்கு ராணுவம் வரவழைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. பதான்கோட் விமானப்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த MiG-29 போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் இந்த தாக்குதலில் இருந்து தப்பிவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. தாக்குதலை தொடர்ந்து லூதியானா உள்பட பஞ்சாப் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தில்லியில் விமானப்படை உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே இதுபோன்ற தீவிரவாத தாக்குதல்கள் இனிமேலும் தொடர்ந்தால் தக்க பதிலடி தரப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். पाकिस्तान हमारा पड़ोसी देश है. हम चाहते हैं पाकिस्तान ही नहीं बल्कि सभी पड़ोसी देशों के साथ हमारे अच्छे रिश्ते होने चाहिए. हम शांति भी चाहते हैं, लेकिन भारत के ऊपर यदि किसी प्रकार का टेररिस्ट अटैक होगा तो हम उसका मुंहतोड़ जवाब भी देंगे कि हमारे सिक्योरिटी फोर्सेस, हमारे सेना के जवान, हमारे पैरामिलिट्री फोर्सेस के जवान, हमारी पंजाब पुलिस इस समय पठानकोट में जो कुछ भी हो रहा है उसका मुंहतोड़ जवाब दे रहे हैं. இதற்கிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட பதான்கோட் விமானப்படை தளத்திற்கு தேசிய புலனாய்வு குழு விரைந்துள்ளது. தாக்குதல் நடந்த விமானப்படை தள பகுதியில் தீவிரவாதிகள் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா என்பதை கண்டறிய விமானப்படை ஹெலிகாப்டர்களின் உதவியுடன் தேடுதல் பணி நடந்து வருகிறது. இலங்கை சிறையில் உள்ள 84 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 62 படகுகளை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் ஏற்கனவே 55 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள நிலையில் கடந்த 31ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவர்கள் 29 பேரும் அவர்களது 3 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், ஒன்றுமறியா மீனவர்கள் துரதிருஷ்டவசமாக தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது அவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட கவனம் எடுத்து இலங்கை அரசுடன் உறுதியான பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, தமிழக அரசு ஏற்கனவே கூறியிருந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு உள்கட்டமைப்பிற்கான சிறப்பு நிதி 1520 கோடி ரூபாயையும் வழங்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். வலுவான பொருளாதாரத்திற்கு வருவாய்த்துறையே அடித்தளம் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். தில்லியில் வருவாய்த்துறை பயிற்சி அலுவலர்களுக்கான கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று உரையாற்றினார். ஏற்கனவே காலதாமதமாகியுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவை மிக விரைவில் நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு நிறைவேறினால் நாட்டின் வருவாய் அதிகரிக்கும் எனவும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். இந்த சட்ட முன்வரைவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்ற அவர், நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடர் மிக முக்கியமாக இருக்கும் எனவும் அதில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவை நிறைவேற்ற முயற்சிப்போம் என்றும் தெரிவித்தார்.
தில்லியில் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை தடுக்க வாகன போக்குவரத்தில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றம் இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்தது. கடும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் பாதிக்கப்பட்டுள்ள தில்லியில் புத்தாண்டு முதல் தேதியிலிருந்து வாகன போக்குவரத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஒருநாள் ஒற்றைப்படை எண் கொண்ட வாகனங்களும் மறுநாள் இரட்டைப்படை எண் கொண்ட வாகனங்களையும் அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி புத்தாண்டின் முதல் நாளான நேற்று ஒற்றைப்படை எண் கொண்ட வாகனங்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்பட்டன. இன்று இரட்டைப்படை பதிவெண்களை கொண்ட வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தில்லி மாநில துணை முதல்வர் சிசோதியா இரட்டைப்படை பதிவெண் கொண்ட கார் வைத்திருந்ததால் இன்று அவர் சைக்கிளில் பணிக்கு புறப்பட்டார். இந்த வாகன கட்டுப்பாடு நாள்தோறும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கடைபிடிக்கப்படுகிறது. क्योंकि अगर मेरा अनुभव अच्छा रहा तो मैं चाहूंगा सब जाए, और मेरा अनुभव कुछ खराब रहा तो मैं पहले उन अनुभवों को ठीक करूंगा. लेकिन अगर मैं किसी व्यक्ति को ये कहूं कि आप अपने घर से दफ्तर साइकिल से जाइए, तो पहले मुझे ये देखना पड़ेगा कि मैं रोजाना जा सकता हूं क्या. अगर मैं रोजाना जा सकता हूं तो मैं सबसे कहूंगा. பிரதமர் நரேந்திர மோடி இன்று கர்நாடகத்திற்கு வர இருக்கிறார். கர்நாடகத்தில் அவர் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தில்லியில் இருந்து விமானம் மூலம் மைசூருக்கு வரும் அவர் கணபதி சச்சிதானந்த சுவாமியின் அவதூத தத்தபீடத்தின் சார்பில் கட்டப்பட்ட மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். பின்னர் மைசூரு மகாராஜா கல்லூரி வளாகத்தில் சிவராத்திரி ராஜேந்திர மகா சுவாமியின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். இன்றிரவு மைசூருவில் தங்கி பாரதிய ஜனதா தலைவர்களுடன் மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். நாளைக்கு மைசூரு பல்கலைக்கழக 100ஆண்டு விழாவில் பங்கேற்கும் மோடி மானசகந்தோரியில் 103வது இந்திய அறிவியல் மாநாட்டு கூட்டத்தை தொடக்கி வைப்பதுடன் வேறு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க இருக்கிறார். NLCயில் 4000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், குறைவான விலையில் மின்சாரம் கிடைக்க மத்திய அரசின் திட்டத்தில் தமிழகம் இணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மழை வெள்ள நிவாரணப் பணிகளில் தமிழக அரசின் செயல்பாடு சிறப்பாக இருந்ததாக குறிப்பிட்ட கோயல், மின்சார உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். NLC is also going in for a massive solar energy deployment of nearly 4,000 megawatt of solar power, which will itself be a record of sorts. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள உழவர் மையத்தை முதல்வர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வேளாண் துறை சார்பில் 27 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடம், விதை சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட கட்டடங்களை முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். அம்மா சீட்ஸ் எனப்படும் அம்மா விதைகள் விநியோக திட்டத்தையும் தொடக்கி வைத்த முதல்வர் ஜெயலலிதா திருச்சி மற்றும் மதுரையில் வீட்டு மாடிகளில் காய்கறி வளர்க்கும் நீங்களே செய்து பாருங்கள் தளைகளை 2 பயனாளிகளுக்கு வழங்கினார். கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னையில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை சுமார் 2,50,000 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. 15,000 லாரிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 8,000 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தில் மட்டும் கொட்டப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னையில் கடந்த நவம்பர் மாதம் இறுதி மற்றும் டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக அடையாறு மற்றும் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக வெள்ள நீரானது நகரின் பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து வீடுகளில் இருந்த உடைமைகள் முற்றிலும் இந்த வெள்ளத்தில் சேதமடைந்தன. டிசம்பர் 4ஆம் தேதி முதல் வெள்ளம் வடிந்த நிலையில் வீடுகளில் இருந்த பொருட்கள் சாலைகளில் மலை போல் குப்பைகளாக சேரத் தொடங்கின. சென்னையில் உள்ள 33,000 தெருக்களில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சியைச் சேர்ந்த 35,000 துப்புரவு பணியாளர்கள் இதில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் பிற மாநகராட்சிகளைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு குப்பைகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தது. டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான குப்பைகளை அகற்றும் பணியில் சுமார் 2,50,000 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டிருப்பதாகவும், இந்த அகற்றப்பட்ட குப்பைகள் கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடியில் உள்ள குப்பை கொட்டும் வளாகத்தில் கொட்டப்பட்டுள்ளன. பெருங்குடியில் உள்ள குப்பை கொட்டும் வளாகத்தில் மட்டும் 15,000 லாரிகளில் 1,50,000 மெட்ரிக் டன் குப்பைகள் இங்கு கொட்டப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் மாரியப்பன். உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூரில் பேருந்தும் ஜீப்பும் மோதிக்கொண்ட விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். வட மாநிலங்களில் தற்பொழுது அதிகாலை வேளையில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் நேபாளம் சென்றுவிட்டு திரும்பிய பக்தர்கள் 10 பேர் ஜீப் ஒன்றில் உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூர் பகுதி நோக்கி வந்து கொண்டிருந்தனர்.
துளசிப்பூர் என்ற இடத்தில் நிலவிய பனிமூட்டத்தால் எதிரே வந்த பேருந்து மீது ஜீப் மோதியது. இதில் ஜீப்பில் பயணம் செய்த 10 பேரும் உயிரிழந்தனர். பேருந்து பயணிகள் 6 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. குறைந்து வரும் மேட்டூர் அணை நீர்மட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் 90 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த மாதம் பெய்து வந்த மழையின் காரணமாக மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்ததோடு டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் தேவையும் குறைந்தது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பும் குறைக்கப்பட்டது. தற்போது டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் தேவை அதிகரித்துள்ள நிலையில் தொடர்ந்து 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 90.82 அடியாக குறைந்துள்ளது. மேலும் அணையின் நீர்வரத்து 424 கன அடியாகவும் குறைந்துள்ளதால் அணை நீர்மட்டம் மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரமேரூர் ஏரியின் தண்ணீர் பச்சை நிறமாக மாறி வருவதால் இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் உத்தரமேரூர் ஏரியும் ஒன்று. சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் உத்தரமேரூர், நீரடி, காட்டுப்பாக்கம், வாடாநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 5462 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை முதல் ஏரியில் இருக்கும் தண்ணீர் பச்சை நிறமாக மாறியுள்ளதால் விவசாய பயிர்களின் நிலை குறித்து அந்த பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தண்ணீரின் நிறமாற்றம் குறித்து அரசு ஆய்வு செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரி கடந்த 4 ஆண்டு காலமாக நிரம்பாமல் ஒரு மாதத்துக்கு முன்பு பெய்ஞ்ச மழையில் நிரம்பி விவசாயிங்க மத்தியில் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஏரியில் பச்சை பசேல்னு தண்ணி ஒரு 4-5 நாளாக நிறம் மாறி இருக்குது. அரசாங்கமானது காரணம் என்னன்னு பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன் ஏரி பக்கத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் இது ஒரு தண்ணி இது ஒரு கலனை பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் இப்படி ஒரு தண்ணி பார்த்ததே இல்லை. நாற்று அடிக்குது, வாசனை அடிக்குது, நீர் நிலத்தலம் போனால் அப்படியே பச்சையாக இருக்குது, மண் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த கலருக்கு என்ன காரணன்றதை நீங்கள் தான் கடிச்சு சொல்லணும். தண்ணி இதுக்கு முன்னே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே 6-7 வருஷத்துக்கு முன்னே வந்தது இதே மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போவும் இதே மாதிரி தான் தண்ணி இருக்குது. இப்போ இந்த இரும்பு கம்பெனியில் தண்ணி இதில் கலக்கிறதுனால தண்ணி இப்படி மாற்றமாக இருக்குதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. இதை நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டில் என்னன்றது பாருங்கள். ஏரி திடீரென்று ஒரு பச்சை நிறத்தில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சுறுத்தல், ஒரு பெரிய அபாயத்தை எங்களுக்கு சந்தேகத்துக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கிறது. விவசாயத்திற்கு இந்த நீரை பயன்படுத்தும் போது என்ன ஒரு விளைவு ஏற்படும் என்பது தெரியவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் 1,00,000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இதனால் பெரும் இழப்பிற்கு ஆளாகியுள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கெளவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி அணை, பாரூர் பெரிய ஏரி மூலம் அந்த மாவட்டத்தில் உள்ள காவேரிப்பட்டினம், சூளகிரி, திம்மாபுரம், அவதானப்பட்டி, மலையாண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 1,00,000க்கும் அதிகமான பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் பெய்த வடகிழக்கு பருவமழையால் ஏரி, குளங்கள் நிரம்பி அதிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் இழப்பீடு தொகையாக ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடன் வாங்கி விவசாயம் பண்ண நாங்களுடைய முற்றிலும் அந்த முதலீடை இழந்துவிட்டோம். வங்கிகள் ஒரு பக்கம் கடன் கட்ட நெருக்குதல் பண்ணுகின்றன. ஆகவே அரசாங்கம் உடனடியாக அந்த கடனை முழுவதும் தள்ளுபடி செய்துவிட்டு விதை, உரம், பூச்சி மருந்து விலை முற்றிலும் இலவசமாக கொடுத்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் உற்பத்தி மானியமாக கொடுத்தால் மட்டுமே 2ஆம் போக சாகுபடிக்கு எங்களால் போக முடியும்.
தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. திருச்சியில் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் தெய்வசிகாமணி, தமிழகத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் விவசாயம் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், கடந்த 5 ஆண்டுகளாகவே விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வங்கியில் வாங்கியுள்ள விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டுமென வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சி அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் தெய்வசிகாமணி தெரிவித்துள்ளார். மாநில அரசு, மத்திய அரசு இரண்டும் மிக விரைவாக விவசாயிகளின் அனைத்து வகை கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 10ஆம் தேதி திருச்சியிலே 74 விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை வைத்திருக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் உள்ள SRM ஹோட்டலில் நாளை மாலை 3 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையிலும் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து முன்னிலையிலும் கட்சியின் மாநில மகளிர் அணி கலந்தாய்வு கூட்டம் நாளை திருச்சியில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மகளிர் அணியின் செயல்பாடுகள், மாவட்ட ஒன்றிய அளவில் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம், கட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் போட்டியிட விரும்புவோரின் விவரம் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர், கிளை ஆகிய பொறுப்புகளில் உள்ள மகளிர் அணி நிர்வாகிகளும் கட்சியின் முன்னோடிகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு 200 கோடி ரூபாய் மானியம் வழங்க வேண்டுமென மத்திய அமைச்சர் கல்ராஜ் மிஸ்ராவிடம் சாயப்பட்டறை உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் கல்ராஜ் மிஸ்ரா திருப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சாய சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிட்டு பின்னர் சாயப்பட்டறை உரிமையாளர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது புதிதாக தொடங்கப்படும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு மத்திய அரசு 50% மானியம் வழங்குவது போல தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் மானியம் அளிக்க வேண்டும் என்று சாயப்பட்டறை உரிமையாளர்கள் அவரிடம் மனு அளித்தனர். சாய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சேவை வரி விதிப்பில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். 2015 மார்ச் வரைக்கான 2.5 வருஷத்து இடைப்பட்ட காலத்துக்கு இருக்கிற சேவை வரி கட்ட சொல்லி இப்போ நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு. லாபம் என்ற தொழிற்சாலைகளுக்கோ ஒரு தொழிலுக்கோ தான் சேவை வரி இருக்கணும். இதுக்கு சேவை வரி பண்ணுறது தவறுங்கிற மாதிரி சொல்லி எடுக்க சொல்லியிருக்கோம். அதையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் மந்திரி. மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி சிவகங்கையில் இன்று திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமச்சந்திரன் பூங்கா அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில சட்டத்துறை செயலர் இன்பலாதன் தலைமை வகித்தார். மண்டல் கமிஷன் பரிந்துரைத்தது 20 ஆண்டுகள் கழித்த பிறகும் இதுவரை 12% மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பிற்படுத்தப்பட்டோருக்கு 27 விழுக்காடு மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை தகவல் உரிமை சட்டத்தின்படி கேட்டு 12 விழுக்காடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவு வைத்திருக்கிற தவறு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதற்கு மத்திய சர்க்கார் தேவையான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பொங்கல் திருநாள் நெருங்கும் வேளையில் களிமண் கிடைக்காததால் மண்பானைகள் செய்யும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண்பாண்டங்களை செய்யும் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் இவர்கள் பொங்கல் பானைகள் செய்ய போதிய மண் கிடைக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். களிமண் மற்றும் மணலை அதிக விலை கொடுத்து வாங்குவதாலும் வண்டி வாடகை, நகராட்சி வரி உள்ளிட்டவைகளாலும் போதிய வருவாய் கிடைப்பதில்லை என கூறும் விவசாயிகள் களிமண்ணை இலவசமாக எடுத்துக்கொள்ள அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகரிகன்ற வார்த்தையில் அலுமினியம், குக்கரு இந்த இதுங்கெல்லாம் வரவே இந்த மண் தொழிலுக்கு மதிப்பு கம்மியாக போயிடுச்சு. மண் எடுக்கிறதுக்கும் ஏரியில் பர்மிஷன் இல்லை. எங்கள் தொழிலில் நெளிஞ்சி வர்றதுக்கு காரணம் மண். அதுக்கு முதல் அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் வேலை வியாபாரம் சொன்னால் வேலை யாரும் மண் செட்டிக்கு இவ்வளோ விலையான்றாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறையிலும் பயிரிடப்பட்ட கரும்புக்கு நல்ல விலை கிடைக்காததால் கவலையடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் சாலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பல ஏக்கரில் கரும்பு பயிரிடப்படுகிறது. போதிய தண்ணீரின்றி 10 மாதங்களாக வளர்ந்த கரும்புகளுக்கு வணிகர்கள் உரிய விலை கொடுக்க மறுப்பதாக கூறும் விவசாயிகள் இதனால் கரும்புகள் வயலிலேயே அழியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 75,000 ரூபாய் வரை செலவு செய்தும் எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். தண்ணி பற்றாக்குறையினால கரும்பு நிறைய போடலை. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்க கரும்புகளையும் வந்து வாங்குறதுக்கு ஒழுங்கான வியாபாரிகளும் இல்லை, வர்ற வியாபாரிகளும் ரொம்ப கீழ்மேலுமா இருக்காங்க. இதனால் இந்த வருஷத்தில் ஒரு தடவை இந்த விவசாயத்தை போட்டு இதை நாங்கள் எப்படி அழிக்க போகிறோம்ங்கிறது தெரியல. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஆனால் அந்த கொஞ்சம் கரும்பே இந்த வருஷம் விற்காம அப்படியே நின்று வச்சு. வந்துட்டு கரும்பு போட்டான். கரும்பு போட்டு முதல்ல நல்லா விற்கும், வியாபாரி வந்து வாங்குவாங்க. இப்போ போட்டால் வியாபாரியே வர்றாள், வந்தாலும் குறைச்சி கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரும்பு போட்டு. அந்த வருஷம் விற்காமே நின்று வச்சு கரும்புலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்களில் செந்தாடை மற்றும் சுருள் நோய் பரவி வருவதால் அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகரை, அச்சன்புதூர், மேக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் நெல் விளையும் முன்பே கதிர்கள் பழுதடைந்து வருகிறது. இதையடுத்து வேளாண்மை துறை அலுவலர்களிடம் ஆலோசனை பெற்று மருந்து தெளித்த பிறகும் நோய் கட்டிற்குள் வரவில்லை என்று கூறும் விவசாயிகள் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த நடுவுநட்டி பெசான பருவம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த பெசான பருவத்தில் தொடர்ந்து 3 மருந்து 4 மருந்து அடித்து பார்த்தாச்சு. இந்த நோயை கட்டுப்படுத்த என்ன நோய் தாக்குது, என்ன புழு வெட்டுங்காங்க. வேளாண்மைத்துறை அதிகாரி பார்த்தாங்க, இந்த மருந்து அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்தாங்க. ஆனால் நோய் கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டுக்கு. அதனால் வேளாண்மைத்துறை கட்டுப்படுத்தா தான் நாங்கள் விவசாயம் பார்க்க முடியும். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் வளாகத்தில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான திருப்பாவை திருவம்பாவை ஒப்பித்தல் போட்டி நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் வளாகத்தில் திருப்பாவை திருவம்பாவை ஒப்புவித்தல் போட்டி மற்றும் கட்டுரை போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற இந்த போட்டி 3 பிரிவுகளாக நடைபெற்றது. முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசாக முறையே தலா 3,000, 2,000, 1,000 ரூபாய் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அந்த சமய இலக்கியங்களில் ஆழ்ந்த பற்றையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு 3 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் கட்டுரை மற்றும் ஒப்புவித்தல் போட்டிக்கென தனித்தனியாக 3 பரிசுகள், முதல் 3 பரிசுகள் கொடுக்கின்றோம். மிசிசிப்பி நதியில் வெள்ளப்பெருக்கு, வெள்ள நீரில் மூழ்கிய அமெரிக்க நகரங்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் மிசிசிப்பி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இல்லினாய்ஸ் மாகாணத்தின் பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அமெரிக்காவின் மிகப்பெரிய நதியான மிசிசிப்பி நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இல்லினாய்ஸ் மாகாணத்தின் பல நகரங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. கட்டடங்கள், மின் கம்பங்கள் நீரால் சூழப்பட்டுள்ளன. வெள்ளம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மிசிசிப்பி நதியின் வெள்ளப்பெருக்கு காரணமாக இல்லினாய்ஸ் மாகாணத்திற்கு தெற்கே உள்ள பல்வேறு மாகாணங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இஸ்ரேலில் புத்தாண்டு நாளில் துப்பாக்கிச்சூடு நடத்தி 2 பேரை கொன்று 8 பேரை காயப்படுத்திய அடையாளம் தெரியாத நபரை இஸ்ரேலிய காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இஸ்ரேலின் தலைநகரமான டெல் அவிவில் புத்தாண்டு அன்று அடையாளம் தெரியாத ஒருவர் வீதியில் நடந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டார். இதில் 2 பலியாகி 8 பேர் காயமடைந்தார்கள். தாக்குதல் நடத்தியவர் தப்பியோடிவிட்டார். புத்தாண்டு அன்று நடந்த அந்த தாக்குதல் இஸ்ரேல் நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தியவர் இன்னும் பிடிபடாத நிலையில் சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகியுள்ள அவரது உருவத்தை வைத்து இஸ்ரேல் காவல்துறையினர் அவரை தேடி வருகிறார்கள்.
அபுதாபியில் நடந்து வரும் முபாதலா உலக டென்னிஸ் இறுதிப் போட்டியில் ரஃபேல் நடால், ரவோனிகை ஆகியோர் மோத உள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் முபாதலா உலக டென்னிஸ் போட்டிகள் நடந்து வருகின்றன. அரையிறுதியில் ஸ்பெயின் நாட்டின் முன்னாள் உலக சாம்பியனான ரஃபேல் நடால் சொந்த நாட்டு வீரரான டேவிட் ஃபெரரை 6-3, 6-7, 6-4 என வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மற்றொரு அரையிறுதியில் கனடா நாட்டு வீரர் மிலோஸ் ரவோனிகை சுவிட்சர்லாந்தின் ஸ்டானிஸ்லஸ் வாவ்ரின்காவுடன் மோதினார். இதில் 7-5, 7-5 என்ற செட் கணக்கில் ரவோனிகை வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். இறுதிப் போட்டியில் ரஃபேல் நடாலுடன் அவர் களம் காண இருக்கிறார். தென்னாப்பிரிக்காவுடனான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ள நிலையில் இங்கிலாந்து அணியில் ஆண்டர்சன் சேர்க்கப்பட உள்ளார். தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் போட்டி தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடந்து வருகிறது. டர்பனில் நடந்த முதல் போட்டியில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அருமையாக பந்து வீசி இங்கிலாந்துக்கு வெற்றி தேடி தந்தார். 241 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. தற்போது காயம் காரணமாக அவதிப்படும் ஆண்டர்சன் மேற்கொண்டு ஆடுவாரா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் கேப்டவுன் நகரில் இன்று பிற்பகலில் தொடங்க இருக்கும் 2வது டெஸ்ட் போட்டியில் ஆண்டர்சன் ஆடுவார் என இங்கிலாந்து அணி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதுபோல தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கு பேட்டிங் ஆலோசனை வழங்க அந்த அணிக்காக கிரீம் ஸ்மித் வரவழைக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமானப்படை தளம் தாக்கப்பட்டதில் 7 பேர் பலி. பஞ்சாப் மற்றும் தில்லியில் விரிவான பாதுகாப்பு. பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஆலோசனை. தக்க பதிலடி தரப்படும் என ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை. பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். NLCயில் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்க நடவடிக்கை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.